நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டற கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான். துறவறம் என்பது என்ன? எல்லாரும் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, பழைய வீடியோ போய் பாருங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதுக்காக ஒரு வீடியோ துறவி என்றால் என்ன அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. சரி, கேட்குறதுனால இப்போ போட்டு சொல்லிவிடுவோன்னு பார்த்தேன். துறவரம் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள். துறவு ப்ளஸ் அறம் இஸ் ஈக்குவல் துறவரம். துறவு என்பது என்ன? முதல்ல துறவு அப்படின்னா என்னென்னா துரத்தல். எதை துறக்கணும் அப்படின்னா தன்னிடம் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களை துறக்கணும். தன்னிடம் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களை துறக்கணும். அதுதான் துறவு. அந்த துறந்த விஷயங்களை, தீய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு இல்லையா, இப்போது நான் மது குடிக்கிறதில்ல, மாமிசம் சாப்பிட்றதில்ல, பால் கூட குடிக்கிறதில்ல அப்படின்னு நான் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் பால் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து நான் பால் குடித்தேன்னா யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஆனால் அது அறமானா அது அறமற்றது இல்லையா. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை நான் கடைப்பிடிக்கணும் இல்லையா. அப்போ இது அறமானா இது அறம் இல்லை. அப்போது துறவு என்பது தன்னிடம் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களை விட்டொழிப்பது துறவு. அறம் என்பது அந்த விட்டொழித்த தீய பழக்க வழக்கங்களை பின்தொடராமல், தன்னை யார் கவனிக்கப் போகின்றார்கள் என்றெல்லாம் எண்ணாமல், அதை அந்த வேண்டாம் என்று ஒதுக்கி அந்த பழக்க வழக்கங்களை எப்பொழுதும் தன் வாழ்நாள் முழுவதும் உடலை விட்டு உயிர் பிரிகின்ற தருணம் வரைக்கும் கடைப்பிடிக்கின்ற அந்த செயலுக்கு பெயர் அறம். இவ்வளவுதான் துறவரம். ஆனால் இங்கே புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் படங்கள்லையும் இந்த பார்ப்பனியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா, காவி உடை உடுத்தணும், ருத்ராட்சம் போடணும், பட்டை அடிச்சுக்கணும், திருநாமம் இடணும், பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் விட்டுறணும், விட்டு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கணும். இது எப்படி? இதுக்கு பேர் துறவரமா? துறவரன்றது என்னன்னு முன்னாடி சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. இதுக்கு பேர் துறவரமான இல்லை. இது கோழைத்தனம். பொண்டாட்டி பிள்ளைங்கள நீ அப்படி உள்ளவன் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, எல்லாத்தையும் விட்டு காட்டுக்குள்ளே போய் உட்காரண்டான்னு போனீங்கன்னா நீ கையால் ஆகாதவன் தானே. ஒரு குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் ஓடி போகிறேன்னு தானே அர்த்தம். உனக்கு கடமைகள் இருக்குல்ல. உன்னை நம்பி வந்திருக்க மனைவி இருக்கா, உன்னை நம்பி வந்திருக்க உங்கள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தைகள் இருக்குது. இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாமல், இது மனிதன் அல்லாத பிற உயிரினங்கள் கூட இது பண்ணுது. 5 அறிவு 3 அறிவு 2 அறிவு உள்ள உயிரினங்கள் கூட இதை பண்ணும் பொழுது, நீ மனிதன்னு சொல்லிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுக்கிட்டு நான் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறேன்டான்னு போனீங்கன்னா நீ மனிதனே கிடையாது. நீ அப்புறம் என்கிட்ட துறவியாக போகிற. அப்போ இவனுங்களுக்கெல்லாம் துறவுனா என்னென்னு தெரியல. ஏன் இவங்களுக்கு துறவுனா என்னென்னு தெரியலைன்னா, படத்தில் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. துறவினா தாடி வளர்த்துக்கணும், தலை முடி நிறையா வச்சுக்கணும், கஷாயம் காவி கூட உடுத்திக்கணும், ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே துறவரத்தை கடைப்பிடித்து ஞானமடைந்த ஞானியர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா, அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிச்சிருக்கிறாங்களான்னா இல்லை. எங்கேயாவது கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். உடனே விவேகானந்தரை தூக்கிட்டு வரக்கூடாது. விவேகானந்தரோட ஒரிஜினல் படம்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். காவி உடை இல்லாமலே இருந்திருக்காரு, வெண்ணிற உடையில் தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா அவருடைய குருநாதர் காவி உடைன்றது இப்போது திரும்ப இவங்களா உருவாக்கப்பட்டது. பல படங்கள் நான் பார்த்துருக்கேன். பழைய படம், ஒரிஜினல் படம். விவேகானந்தர் தன்னுடைய குருநாதருக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது கூட நான் பார்த்துருக்கேன். கடைசி தருணத்தில் அவர் உயிர் பிரியும் தருணத்தில் கூட
சமாதி அடையும் பொழுது பக்கத்துலேயே நின்று இருக்க படம்லாம் நான் பார்த்துருக்கேன். வெந்நீர் ஆடையில் தான் இருந்திருக்கிறாரு. இந்த அவர் வந்து ஒரு சனாதனியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சனாதன கும்பல், இந்த பார்ப்பனியம் என்ன பண்ணியிருக்கு, அவருக்கு காவி உடை உடுத்து, ஏன் திருவள்ளுவருக்கே காவி உடை உடுத்தின கும்பல் தானே இந்த கும்பல். அப்போது ஒரு ஒரு அதுதான் அந்த பார்ப்பனியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எதுக்க பார்க்கும், இல்லை அப்படின்னா அதை தன்வயப்படுத்திக்க பார்க்கும். இவ்வளோதான் பார்ப்பனியத்தோட சித்தாந்தம், இவ்வளவு தான். எதுக்கு இந்த இடத்துல தேவையில்லாமல் பார்ப்பனியத்தை பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா திருவள்ளுவரை பார்ப்பனரா இது பார்ப்பனியத்திற்குள்ள சனாதன சக்தியை மாற்றணும்னு முயற்சி பண்ண கும்பல் தானே இந்த கும்பல். அதற்காக இந்த இது புரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து இல்லை, அதனால தான் துறவிகள் யாருமே வள்ளலார் எங்கேயாவது காவி உடை உடுத்திருக்கிறாரான்னா இல்லை. ரமணர் காவி உடை உடுத்திருக்கிறாரா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் உடுத்திருக்கிறாரா? இல்லை. சரியா? அப்போது நீங்கள் வேறு யாராவது போய் பாருங்கள். நீங்கள் ஞானமடைந்த உண்மை ஞானம் என்பதை புரிந்து கொண்ட தெளிவடைந்த ஞானியர்கள் யாரும். ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும், சாதி மதம் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்தது தாண்ட அந்த பரபிரம்மம். அதை புரிஞ்ச பிறகு நான் காவி உடுத்தினேன்னா நான் ஒரு மதத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுறேன் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சிருவான். அவன் புரிஞ்சதுக்கப்புறம் காவி உடுத்தி இருக்கிறான், அவன் ஞானம் அடைஞ்சிருக்கான்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அவன் ஞானம் அடையலை, அவனுக்கு ஞானம்னா என்னென்னே தெரியலன்னா பொருள். இப்போது ஒரு இந்த இடத்துல வந்துருச்சு, அதனால் சொல்கிறேன், ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி துபாய் போயிருந்தேன். அப்போ துபாய் போயிருக்கும் பொழுது இமிக்ரேஷன்லேயும் சரி, இங்கே இந்தியாவில் உள்ள இமிக்ரேஷனும் சரி, இமிக்ரேஷன் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. துபாயில் உள்ள இமிக்ரேஷனில் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தோம். அந்த 7 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே அவங்க ஒரு காஸ்டியூம் வச்சுருக்குறாங்க, இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்குறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே எப்படி போக முடியும், எப்படி போனால் அலோவ் பண்ணுவாங்க, 7 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே எப்படி போனால் வரணும். அதுவும் வெளிநாடுகளில் பல நாட்டுக்காரங்க வரக்கூடிய ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே இப்படியே தான் போனேன் நான். இப்படியே தான் இப்போ எப்படி ஒரு வெள்ளை வேட்டி ஒரு வெள்ளை வேஷ்டியை மேலே போத்திருக்கணும், இப்படியே தான் போனேன். அங்கே உள்ள இமிக்ரேஷன்லாம் ஒரு இது கூட இப்படி பார்த்துட்டு போயிட்டு வந்தாங்க. அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்தாங்க. நான் அங்கே உள்ள ஒரு பையன்கிட்ட கேட்டேன், என்ன தம்பி இங்கே இவ்வளோ தூரம் ஒரு மரியாதை கொடுக்குறாங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அங்கே உள்ள பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் வந்து ஹஜ்ஜி யாத்திரை போயிட்டு வந்திருக்கீங்க போல் இருக்கு, அந்த யாத்திரை போயிட்டு வர்றவங்க இப்படி தான்ப்பா வருவாங்க, ஒரு வெள்ளை வேட்டி போட்டிருப்பாங்க, ஒரு வெள்ளை வேஷ்டியை மேலே போத்திருப்பாங்க, நீங்கள் ஹஜ்ஜி யாத்திரை போயிட்டு வரீங்கன்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இதே நான் காவி உடுத்திருந்தேன்னா அவங்க என்ன புரிஞ்சிருப்பாங்க, இவன் இந்துன்னு புரிஞ்சிருப்பாங்க. இப்போது பாதிரியார்களும் வெந்நீர் ஆடை உடுத்துறாங்க இல்லையா, பாதிரியாரும் வெந்நீர் ஆடை உடுத்துறாங்க. ஞானமடைந்த இந்து மதத்தில் வெந்நீர் ஆடை உண்டு. இஸ்லாமிய மதத்துலேயும் அந்த வாங்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவங்களுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெந்நீர் ஆடை, வெள்ளை ஒரு ஜிப்பா மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, தலையில் வெள்ளை கலரில் ஒரு அப்போ வெள்ளை. அந்த வெந்நீரம்ன்றது ஏன் வெந்நீரத்தை வந்து எல்லாரும் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், அது எந்த அடையாளத்துக்குள்ளேயும் போய் பொருந்தாது, அது எல்லாத்துக்குள்ளேயும் அடாப்ட் ஆகிக்கிறோம். இப்போ பரம்பொருளுங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குதுங்கிற ஒரு 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 புரிதலுக்காக தான் அந்த வெந்நீரத்தை வந்து ஞானமடைந்த எல்லாருமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் சிவபெருமானுக்கு ஏன் அந்த வெந்நீர் ஆடை உடுத்துறாங்க? சிவன் என்பது பரம்பொருள், சக்தி என்பது அம்பாளை உருவம் வச்சு அதுக்கு நிறைய கலராக புடவை சுற்றுனதுக்கு காரணம் என்ன? இதுதான். சக்திங்கிறது பல வியூகத்தில் இருக்கும். அந்த சக்தியோட மூலம் இருக்கு இல்லையா பரம்பொருள், அந்த பரம்பொருள் ஒன்றா தான் இருக்கும். அதுலேருந்து வெளியில் வந்த சக்தி தான் வேறையாக இருக்கும். இதை உணர்த்துறதுக்கு தான் ஞானியர்கள் வந்து இப்படி ஒரு ஆடை வடிவமைச்சாங்க. நான் சப்ஜெக்டுக்குள்ளே வந்தேன். அப்போது அங்கே ஏன் அந்த துபாயில் வந்து ஏன் இவ்வளோ தூரம் அந்த வெந்நீர் ஆடைக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா இதுதான் காரணம். இப்போ சொல்லுங்கள், நான் ஏதாவது ஒரு அடையாளத்துக்குள்ளே இருக்கேன்னா என்னை ஏதாவது ஒரு அடையாளத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு போய், நான் விபூதியும் வைக்கிறது இல்லை, ரொம்ப ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் விபூதி வைக்கிறத விட்டு. ஒருவேளை இந்த வெந்நீர் ஆடையிலே ஒரு பட்டை போட்டிருந்தேன்னா நான் இந்துன்னு முடிவு பண்ணியிருப்போம்.
அப்போது அவங்க எப்படி போய் அதனால தான் சொல்கிறேன் நான். இப்போ இந்த புத்தகத்தில் கூட எழுதியிருப்பேன், புத்தகம் வாங்கி படித்தவங்களுக்கு தெரியும், அடையாளமற்ற பரம்பொருளை அடையாளத்தோடு தேடாதுன்னு. இந்த இந்த ஆன்மாங்கிற சொல்லக்கூடியது அல்லது இந்த உயிர்னு சொல்லக்கூடியதுக்கு இல்லை பரம்பொருள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? அது ஒரு எல்லைக்குள்ளே நிறுத்த முடியுமான்னு முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, நாம் ஒரு அடையாளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏன் அகப்பட மாட்டேங்குது, அதை ஏன் புரிஞ்சிக்க முடியலன்னா, நான் சாதிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே இருக்கேன், மதம்ங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே இருக்கேன், இதுக்குள்ளெல்லாம் இருந்துக்கிட்டு தேடுறது வரைக்கும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதை விட்டுட்டு எப்போ நான் வெளில வரணும் ஈஸியாக எனக்கு வந்து அகப்பட்டுருது. அவ்வளோதான் விஷயம். அதனால தான் சொல்கிறேன், துறவரத்துக்கு வந்து அந்த படத்தில் சொன்னது போல் இந்த இன்னைக்கு திரியிறாங்களே நிறைய பேர், இந்த இன்னைக்கு வியாழக்கிழமை, நான் அன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்குது வியாழக்கிழமை, இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ பேர் பிச்சை எடுக்கிறவங்க பூரா என்ன பண்ணுறாங்க, காவி உடுத்திக்கிறானுங்க, இந்த ருத்ராட்சம் போட்டுக்கிறானுங்க, கலராக பட்டை அடிச்சுக்கிட்டு போய் பிச்சை எடுக்கிறான். நைட்டு என்ன பண்ணுறான்னா ருத்ராட்செல்லாம் தூக்கி பைக்குள்ளே போட்டுவிட்டு போய் தண்ணி அடிக்கிறான். இது எப்படி துறவரமாக இருக்குது? இது பேர் துறவரமா? இந்த பேடி பயலுக பொண்டாட்டி பிள்ளைய பார்க்குறதுக்கு வழி இல்லாமல் பேடித்தனமாக அந்த பிள்ளை அந்த கோழைத்தனமாக அவங்களால விட்டுட்டு ஒடியாந்த சாப்பாட்டுக்கு வேறு வழி என்னன்னு தெரியாமல் ஓடி வந்த பயலுக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா துறவரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் ரொம்ப பேர் துறவரம்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லை துறவரம். துறவரம் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இவ்வளவுதான். தீய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா ஒரு 11 விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான். மது, மாமிசம், புகையிலை போன்ற போதை வஸ்துக்கள், கெட்ட வார்த்தை பேசுறது, பிறர் மனை நோக்குவது, பொய் சொல்வது, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது, இந்த 7 விஷயம். அது இல்லாமல் சாதி, மதம், மொழி, இனம், இந்த 4, இந்த 11 தீய பழக்க வழக்கங்களை நீ விட்டுட்டேன்னா, உன்னிடமிருந்து எடுத்துட்டேன்னா அதுக்கு பேர் துறவு. ஏன் இதுக்கு பேர் எப்படி துறவாக இருக்க முடியும் அப்படின்னா, மனிதனுடைய இயல்பு அவ்வளோதான். இதுதான். நீ எப்பொழுது மிருக நிலையிலிருந்து நீ துறவரம்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு போகிறேன்னா துறவரம் இல்லை. அது இதெல்லாம் விட்டுட்டு போனீங்கன்னா தான் துறவு. அப்போ இதெல்லாம் கடந்த பிறகு துறவு என்கின்ற தீய பழக்க வழக்கங்களை துறந்துட்டேன்னா நீ மனிதனாயிடுற. நீ மனிதனானாதான் நீ வந்து புனிதனாக மாற முடியும். நீ மனிதனாகவே மாறாமல் புனிதனாக எப்படி மாற முடியும்? இந்த தீய பழக்க வழக்கங்கள் 11 தீய பழக்க வழக்கங்கள் உன்னுள் வைத்திருக்கின்ற வரைக்கும் நீ மனிதனாகவே இல்லை, விலங்கு நிலையில் இருக்கு. விலங்கு நிலையிலிருந்து நீ எப்படி ஞானம் அடைய முடியும்? துறவரம் எப்படி போக முடியும்? ஆக துறவு என்பது தன்னிடம் இருக்கின்ற 11 விதமான தீய பழக்க வழக்கங்களை துரத்தல். அந்த துறந்த அந்த தீய பழக்க வழக்கங்களை எந்த தருணத்திலும் தொடாமல் அறத்தோடு இருப்பதற்கு பெயர் அறம். அந்த பழக்க வழக்கங்களை தொடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம்னா அதுக்கு அறம்னு பெயர் கொடுக்கலாம். துறவு ப்ளஸ் அறம். 11 தீய பழக்க வழக்கங்களை துறந்து விட்டு எந்த தருணத்திலும் அது தொடாமல் இருப்பது என்பதுதான் துறவரம். இல்லறத்தில் இருந்து கொண்டே மனைவியை பார்த்து கொண்டு, குழந்தைகளை பார்த்து கொண்டு, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இந்த 11 விதமான விஷயங்களை கடைபிடித்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை தான் துறவரம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லறத்துக்குள்ளே தான் இருந்திருக்கிறாரு. வள்ளலார் வந்து திருமணம் மாத்திரம்தான் பண்ணலை, திருமணம் பண்ணின அன்னைக்கே போனதாக குறிப்புகள் இருக்கு. ஆனால் திருமணம் வரைக்கும் பண்ணியிருக்காருன்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. திருமணத்திற்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இல்லறத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. யோகிராம் சுரத்குமார் வந்து 2 குழந்தை பிறந்த பிறகு வந்துடுறாரு. வந்துட்டு பல விதமான துன்பங்களை அனுபவித்த பிறகு திரும்பி இங்கேருந்து மனைவிட்ட போகிறாரு. திரும்பி 2-3 வருஷம் இருக்கிறாரு. திரும்பி 2 பிள்ளை பிறந்த பிறகு மொத்தம் 4 பிள்ளை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் துறவரம் வர்றாரு. வந்தவொடனே முழுக்க துறவரம் அப்படியே இங்கே திருவண்ணாமலையில் இருந்துடுறாரு. ஆக இல்லறத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் பொண்டாட்டி பிள்ளை எல்லா சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் ஞானம் அடையணும் அப்படிலாம் கிடையாது. பட்டினத்தார் இதில் கூட எல்லாத்தையும் விட்டு போய் நின்னாருங்கிறது வந்து அது புராணம் தான், கதை தான். அது உண்மையிலே நடந்திருக்கமான இல்லை. ஏன்னா நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போ சமகாலத்தில் அல்லது போன நூற்றாண்டில் யாராவது ஞானம் அடைஞ்சிருக்காங்களா? அப்போ ஞானம் அடைஞ்சவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இவ்வளோ மட்டும்தான் எடுத்துக்கணுங்க. 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அதில் நிறைய சேர்ப்பு நடந்திருக்கும் அல்லது எதையாவது உருகியிருப்பாங்க. அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க. துறவரம்னா இதுதான் துறவரம்.
துறவு ப்ளஸ் அறம். தீய பழக்க வழக்கங்களை துறந்து விட்டு அதை அறத்தோடு கடைபிடிப்பதற்கு பெயர் துறவறம்.